காலையில சாதனாவை கூப்பிட நானும் வரணுமாடா? அவங்க பெரிய எலிசபெத் மகாராணி வராங்க. இவர் ஜனாதிபதி ராஷ்டிரபதி பவன்ல இருந்து போய் கூட்டு வர போறாரு. அதுக்கு டிஸ்கஷன் வேற. படுத்து தூங்க விடுறா அறிவு கட்ட குரங்கன்னு தானே சொல்ற. சொல்லிட்டு போ மச்சான். நாட்டுக்கு வரட்டாடா. வந்து தொலை. எஸ். நானும் நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு உன் கூட டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. நீ கும்பலோட கோயிந்தாவா மத்தவங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுற மாதிரி என்னையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன். அப்ப சாதனா என்ன பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆமா. அதனால நான் வரல. ஆனா ராணி அங்க இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல இந்த ராஜா பத்தி நீ பெருசா பில்டப் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. கொடுத்தா அந்த பில்டப் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு சும்மா துடியா துடிச்சு அப்படியே சும்மா பைத்தியமா வருவா. வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் உன்னை பார்த்து பைத்தியமா தான் ஆப்போற. அவ கண்டிப்பா பைத்தியம் ஆவா. ஆனா ஏன் மேல அதுக்கு நீ கொடுக்கிற பில்டப் சும்மா ஸ்ட்ராங்கா பெருசா இருக்கணும். உன்னை பத்தி பெருசா பேசுறதுக்கு அப்படி என்னடா இருக்கு? இல்ல இருக்கு சொல்றேன் கேட்டா பிளாஸ்டிக் பக்கெட்ல சொல்லு. Sravana is my best friend. I'm so lucky to have such a great friend like him. அவன் ஒரு ஹீரோ, சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார். அவனுடைய பேச்சு என்ன, அவனுடைய ஸ்டைல் என்ன, அவனுடைய முடி என்ன, அவனுடைய உடை என்ன, அவனுடைய நடை என்ன, என்னன்னு சொல்லுவேன்னு சொல்றடா கேன. அவன் கேஷுவலா சும்மா ரோட்ல நடந்து வந்தானா பெண்கள் சும்மா உஷ்ன்னு அவனை சுத்திப்பாங்க. இவரு பெரிய மன்மதரு. அவன் ஒரு மன்மதனா இருந்தா கூட எந்த புண்ணி ஏற எடுத்தும் பார்க்க மாட்டான். அப்படி ஒரு நல்லவன் வல்லவன் அந்த பையனை கட்டிக்க போற அந்த அதிர்ஷ்ட தேவதை யாருன்னு அப்படி இப்படின்னு என்ன பத்தி பெருமைகளை சும்மா கட கட கடன்னு அடிச்சு எடுத்து அள்ளி விட்டன்னு வச்சுக்கோ. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. நான் தூங்கணும். நீ தூங்க முடியாது. நீ சொல்றது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வேணும். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வேணும். எனக்கு வேணும். வேணும் வேணும் வேணும். சாதனா வரவேளா கிருஷ்ணா உங்களை பத்தி தான் சொல்லிட்டே வந்தான். சொன்னதை விட சூப்பரா இருக்கீங்க. தெரியும் அதான் எல்லாருக்கும் தெரியுமே. எனிவேஸ் இங்க தானே இருக்க போறீங்க. I'll catch you later. Bye. 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 ஐயோ 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 கிருஷ்ணா தேங்க்ஸ் ராமச்சா. ஓகே ஓகே சூப்பரா. ஐயோ உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிற புண்ணியம் பண்ணிருக்கடா கிருஷ்ணா. பையனுக்கு பையன் கிடைக்கிறதுல புண்ணியமா? நான் என்னென்ன சொன்னோம் அதை அப்படியே செஞ்சுட்டேடா கிருஷ்ணா. ஐயோ சி கனவா? என்ன இருந்தாலும் இன்னைக்கு எப்படி இதெல்லாம் கண்டிப்பா நடக்கதானே போகுது. கரெக்ட் தானே? சேஞ்ச் தி காஸ்டியூம். புரியவே இல்ல. ஏய் சவாமி அந்த தடியங்க எடுத்தா சரியானவடி நீ. அட என்னம்மா இது? என் தங்கச்சி வந்தா எடுக்க வேண்டிய ஆர்த்தி எனக்கு எடுக்குதே. திருஷ்டியும் உங்களுக்கு எடுத்தா என்ன உங்க தங்கச்சிக்கு எடுத்தா என்ன? அவ உங்களுக்குள்ள தானே இருக்கா. ஓஹோ அவ என் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லுதியா? உங்க முதுகு பர்த்தால இருக்கிறத சொன்னேன். அண்ணி எப்படி நீ கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் பேசாத அங்கனே நில்லு. கொள்ளி கண்ணு, கோடாரி கண்ணு, கூனங்கண்ணு, கூனி கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பிசாசு கண்ணு, பூத கண்ணு, பூனை கண்ணு, முதல கண்ணு, முண்ட கண்ணு, மூலி கண்ணு, வந்தவன் கண்ணு, வராதவன் கண்ணு, எல்லா கண்ணும் அவிஞ்சி நீ நல்ல கண்ணா நிலைக்கணும். நான் எடுத்துட்டு போய் முச்சந்திலோட ஆட்டுமா. இப்ப சொல்லு கண்ணு. என்னமோ கேட்டியே என்ன கண்ணு? என்ன கண்ணு பேலன்ஸ் இருக்கு? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. சரி அண்ணி நான் அண்ணன் பின்னால ஒளிஞ்சிட்டு இருந்ததை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சாதாரணம். இந்த ஊர்ல நடக்கிற சண்டைய பார்த்து நீ சின்ன வயசுல பயந்து பயந்து உங்க அண்ணன் பர்த்தால போய் ஒளிஞ்சுக்கிறத நானும் மறக்கல. 2 வருஷம் நீ ஃபாரின்ல இருந்தாலும் நீயும் மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்ல. ஐயோ 2 வருஷத்துல எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நான் முட்டாளா இருந்தேனா? இல்ல அண்ணி 2 வருஷம் அண்ணன் கூட தானே இருந்தீங்க. சோ எப்படி சேஞ்ச் ஆனீங்கன்னு கேட்டேன்.